ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தெரியும் உங்களுக்கான வரனை இன்னும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வாழ்க்கை துணையை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியில் வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவரோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு செகண்ட் மேரேஜை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது பூர்வீகத்தில் இருக்கிறதாவும். ஸோ இன்னும் இவங்களுக்கு பிரிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் தவறிட்டதுனால இவங்க இப்போ தனிமையாக தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவங்களாக வேணும். வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே தாங்க. அப்படி இல்லைனா எனக்கு ஏதாவது டெய்லரிங்கு இந்த மாதிரி மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வான்மதி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க செங்கல்பட்டில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. தம்பி வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான். இல்லை இவங்க செங்கல்பட்டு சுற்று வட்டாரத்திலே இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஆதரவுன்னு யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத என்னுடைய அப்பா அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.